இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 31ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். தாவீதினுடைய ஒரு வார்த்தை பாருங்க. இந்த உலகத்துல கர்த்தரை நாம நம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். மகா அலெக்சாண்டர் குறித்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தன்னுடைய படை வீரர்களின் மனநிலையை அறிந்து கொண்டார். அவங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, பொருளாதார நெருக்கடியினால அவங்க குடும்பம் கஷ்டப்படுது. அவர்களுடைய தேவைகளுக்கு இவங்க தான் ரொம்ப உதவியா இருக்க வேண்டியது இருக்கு. இப்படி ஒரு மனநிலையோட யுத்தத்துல இவங்க தன்னோடு கூட கடந்து வந்தால் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற வெற்றியை பெற முடியாது என்பதை அறிந்த அந்த மகா அலெக்சாண்டர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் எல்லா வீரர்களுக்கும் அதை அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்தார். அப்போ அந்த படைத்தளபதி கேட்டாராம், எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே, இப்போ உங்கள்ட்ட என்ன இருக்கு மீதி அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், நம்பிக்கை இருக்கு அப்படின்னாரு. அலெக்சாண்டர் பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், அவர் சொல்றாரு எனக்கு நம்பிக்கை, கான்பிடென்ட், செல்ஃப் கான்பிடென்ட், தன்னுடைய பலத்தின் மேல அவருக்கு நம்பிக்கை, படையின் மேல நம்பிக்கை, தன்னுடைய திறமையின் மேல நம்பிக்கை, இப்படி என்னன்னாலும் சொல்லிக்கிடலாம். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம பணத்தை நம்புறவங்க கிடையாது, பலத்தை நம்புறவங்க கிடையாது, சுய நம்பிக்கை அப்படிங்கிறத பெரிதுபடுத்துகிறவர்கள் கிடையாது. கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம கர்த்தரையே நம்பி இருந்தா பாருங்க, ஒரு அலெக்சாண்டர் தன்னை நம்பி வந்த படை வீரர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கணும். அவங்க மனசுல ஒரு கஷ்டம் வருதா, அந்த கஷ்டத்தை நான் தான் தீர்த்து வைக்கணும். அப்ப இப்போ அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை குறித்த கவலை தான். அப்ப என் சொத்துக்கள் எல்லாம் வித்து அந்த கவலையை தீர்க்கணும்னு அவர் அதை செஞ்சிருப்பாருன்னா, நாம ஆராதிக்கிற இயேசு யார் தெரியுமா? தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தவர், நம்முடைய தேவனுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக தந்த அந்த அன்பை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்ப நீங்க கர்த்தரை நம்பி இருந்தா ஒரு சுகம் தேவையா, அவர் தருவார். ஒரு வேலையா, ஆண்டவர் அந்த வேலையை தருவார். உங்க தொழில ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறீங்களா, கர்த்தர் தருவார். உங்க குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வா நீங்க கர்த்தரை நம்பி இருந்தா ஆண்டவர் தருவார். உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையின் ஆசீர்வாதமா கர்த்தரை நீங்க நம்பி இருந்தா உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. திருமண காரியங்கள் கைகூடணுமா, தேவைகள் சந்திக்கப்படணுமா, நீங்க நினைச்ச மாதிரி காரியங்கள் எல்லாம் கைகூடணுமா, இவைகளுக்கு பின்பாக கர்த்தர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அதை அறிந்திருந்தபடினால அவர் சொல்றாரு, என்னை சுற்றி இருப்பவங்களாம் பகைஞர்கள் தான், என்னை விரோதிக்கிறவங்க தான், எனக்கு சத்துருக்கள் தான். அதனால அவங்க என்னை எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்றதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. அதனால நான் உங்களே நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கமடையாதபடி செய்யும். அது போல இந்த உலகத்துல நீங்க கர்த்தரே நம்பி இருந்தீங்கன்னா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்க இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.